ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? லாக்டவுனில் வீட்டிலே இருப்பீங்க, எங்கேயும் வெளியே போக முடியாமல். இங்கேயும் அதே கதி தான், எதுவுமே வாங்க முடியல. ஏதாவது நம்ம ஒரு டிஷ்ஷு செய்யணும்னா அதுக்கு வெங்காயம் தக்காளி இது மாதிரி சைடில் இருந்தால் தான் நம்ம செய்ய முடியும். ஆனால் அந்த வெஜிடபிளே இல்லைன்னா என்ன பண்ணுறது? வெங்காயம் தக்காளி வச்சு ஏன் முடியாது? இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிற ரெசிப்பியில் ஹீரோ வந்து நம்ம வெங்காயம் தான். இந்த வெங்காயத்தை வச்சு ஒரு 3 டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் டிஷ் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். எதுவுமே இல்லாமல் எப்படி ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம மேனேஜ் பண்ணலான்ற ரெசிபி தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த 3 ரெசிபியுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டெஃபினட்டாக நீங்கள் லைக் பண்ணுவீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கடைசி வரைக்கும். இந்த லாக்டவுன் எல்லாம் நம்மளுடைய சேஃப்டிக்காக தான். அதனால் எல்லாரும் வீட்டில் பத்திரமா இருங்க, அனாவசியமாக வெளியே போகாதீங்க. இருக்கிற பொருளை வச்சு ஏதாவது நம்ம மேனேஜ் பண்ண பார்ப்போம். அதுக்காக தான் இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துட்டுருக்கிறேன். இன்னும் நிறைய ரெசிபி நாங்கள் கொடுத்துட்ருப்போம். இந்த மாதிரி அவசர நேரத்தில் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலான்றதுக்காக இந்த ரெசிபியெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே நீங்கள் லேட்டஸ்ட் வீடியோஸ்லாம் பார்க்குறாந்தா பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த பிஸ்னஸ். சொல்ல மறந்துட்டேனே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட் அடிக்கடி சொல்லுவேனே, அதை கமெண்ட் பண்ணுங்கள். வெங்காயம் 5, தக்காளி 2, இஞ்சி 2 துண்டு, முழு கொத்தமல்லி 1 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன், தயிர் 3 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, வெந்தயம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கிராம்பு 4, ஆயில், உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் ஜீரகம், ஏன்னா ஜீரகம் நம்ம திருப்பி போட போகிறோம், அதனால் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் 1 டீஸ்பூன் இந்த முழு தனியா, கொத்தமல்லி, ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மிளகையும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 4 கிராம்பையும் சேர்த்துக்கலாம், நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆற விட்டு அரைச்சிக்கலாம் பவுடரை. இப்போ நான் ஒரு 5 வெங்காயம் எடுத்துருக்கேன், மீடியம் சைஸ் வெங்காயம். இது நீங்கள் எடுத்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா மேலே எங்களையும் கட் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ்ஷில் இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட். இன்றைக்கி நம்ம வெங்காயத்தை வச்சு தான் டிஷ்ஷே பண்ண போகிறோம். வழக்கமாக எதாவது செய்கிறதுக்கு நம்ம வெங்காயத்தை யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி வெங்காயம் தான் மெயின் ஐட்டமே நம்மளுக்கு. ஸோ அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு பூ மாதிரி வெட்டிக்கிறேன். ஃபுல்லாக வெட்டிடாதீங்க, ஒரு 3/4 வெட்டினா போதும். லைட்டாக அப்படி பிரிகிற மாதிரி இருக்கணும். சின்ன வெங்காயம் வந்தால் ஜஸ்ட் ஒரு ப்ளஸ் மாதிரி கட் பண்ணிங்க போதும். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துட்டு போகலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இது செய்கிறதுக்கு. பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெங்காயத்தில் கூட இப்படி கூட செய்யலாமா அப்படின்ற மாதிரி ஒரு டிஷ் இது. இப்போ எல்லாத்தையும் வெட்டிட்டு வெங்காயத்தை நம்ம ஆல்ரெடி இந்த மசாலா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ட்ரை மசாலா, அதை எடுத்து இந்த வெங்காயத்தை நம்ம பூ மாதிரி வெட்டணும்ல, அந்த கேப்பில் வந்து ஃபுல்லாக நாம் அதை ஃபில் பண்ணணும். இது கொஞ்சம் பொறுமையான வேலை தான். ஏன்னா கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா உடஞ்சிரும் வெங்காயம் அப்படியே. அதனால் லைட்டாக அதை செப்பரேட் பண்ணி அந்த கேப்ஸ்லெல்லாம் அந்த மசாலாவை ஃபுல்லாக கீழே வரைக்கும் போகிற மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணிங்க. இது ஃபில் பண்ணுறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட். இது இந்த மாதிரி இந்த கேப்ஸில் எல்லாமே ஃபுல்லாக நம்ம அதை ஃபில் பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன், செஞ்சு முடித்த பிறகு அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு 2 தக்காளியை நம்ம வெட்டி போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய துண்டு இஞ்சி, அதையும் சின்ன சின்னதாக வெட்டி போட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ அரைக்க வேண்டியதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை கொளுத்தி ஒரு பேனை ரெடி பண்ணிக்கலாம். இதில் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இது நார்த்தில் செய்யும்போது கடுகெண்ணெயில் செய்வாங்க. நாம் இங்கே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம், இல்லை கடலெண்ணெய், எது வேணாலும் உங்கள் இஷ்டம் தான், யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு. இந்த சோம்பு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக போட்டுங்க, ரொம்ப போட்டுறாதீங்க, ஒரு மாதிரி கசப்பாக இருக்கும். இதையும் போட்டு நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம்.
இப்போ அந்த மசாலா ஃப்ரை ஆன உடனே நம்ம தக்காளி இஞ்சி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை ஊற்றி இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த தக்காளியோடைய பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகணும், அப்படியே கொஞ்சம் திக்காகும். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. இதில் ட்ரை மசாலாஸ் ஆட் பண்ணலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். இதையும் போட்டு நல்ல ஃப்ளேமை சிம்மில் வச்சு இந்த தக்காளி பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இந்த தக்காளியோட மசாலா நல்லா சேர்ந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், இந்த ட்ரை மேங்கோ பவுடர்னுவாங்க, இது வந்து ஆப்ஷனல் தான், வேணுன்றவங்க நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இது போட்டால் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். இப்போ அடுத்தது வந்து இந்த கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் திக்காகணும். இதுக்கு வந்து பொதுவாக நம்ம வெங்காயம் போட்டு தான் கிரேவியை திக்காகும். இந்த தடவை வெங்காயம் இல்லாதனால 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். ஆனால் இந்த கிரேவியோடு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் கடலை மாவை. இதே நேரத்தில் இன்னொன்று பண்ணணும். இப்போ நம்ம ஸ்டவ் கழுத்தி ஒரு பேனை வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆன உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு துண்டு இஞ்சை நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன் ஜூலியன்ஸாக, அதே மாதிரி ஒரு 2 பச்சை மிளகாவை இப்படி கீறி போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது லைட்டாக ஃப்ரை ஆன உடனே நம்ம வெங்காயத்தை வெட்டி அது உள்ள மசாலாவை ஃபில் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த வெங்காயத்தெல்லாம் நம்ம குக் பண்ண போகிறோம். இந்த ரெசிபிலேயே மெயின் ஐட்டம் இது தான். இதை நம்ம ஃப்ளேமை சிம்மில் வச்சு நம்ம குக் பண்ணோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். உள்ளே அந்த மசாலா வெந்து அந்த வெங்காயமும் மேலே நல்லா வெந்து வரும் பாருங்கள். சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெங்காயம் தானா ஆச்சரியமாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம எண்ணெயில் படுற மாதிரி வச்சு ஒரு மூடியை போட்டு சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கலாம். உங்கள் வெங்காயம் வந்துட்டு இருக்கட்டும். இந்த கிரேவியை பார்ப்போம். இந்த கிரேவி நல்லா திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்க்கலாம். தயிர் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ் தயிராகவே பாருங்கள், ரொம்ப புளிப்பு தயிர் இல்லாமல், ஏன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். அப்போ தான் இதே நம்ம ஃப்ளேமை சிம்மில் வச்சு இந்த கிரேவியோட நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் அங்கே என்ன பண்ணுறாரு பார்ப்போமா? சூப்பராக வந்துட்டுருக்கிறாரு. இப்போ அப்படியே நம்ம மாற்றி போட்டு பார்ப்போம். பாருங்கள், பூ மாதிரி விரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும். நல்ல மசாலாலாம் நல்லா வெந்திருக்கு அந்த வெங்காயத்தோடு சேர்ந்து. இப்போ இதே மாதிரி நம்ம அந்த வெங்காயத்தோடைய கீழ் பக்கமும் நல்லா வேகணும். இதே மாதிரி நம்ம லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வேக விட்டுடலாம். ஏன்னா அங்கே கிரேவியில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதையும் முடிச்சிடலாம் போயிட்டு. இப்போ இந்த கிரேவியில் நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த தயிர் அந்த மசாலா எல்லாம் ஒன்றா பிளெண்ட் ஆகணும். அதனால் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி, நான் ஒரு 1/2 கப் தான் தண்ணி ஊற்றுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்றபடி ஊற்றிங்க. இப்போ தான் நம்ம சால்ட்டே ஆட் பண்ணுறோம். சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கிரேவி நல்லா கொதிக்கணும். கொதித்து ஒரு திக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம ஃப்ளேம் ஹையில் வச்சே நம்ம கொதிக்க விட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைனல் ஃப்ளேவருக்கு ஆஸ் யூஷுவல் எப்போதும் போடுற மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த கிரேவியை கொதிக்க விட்டுடலாம். இப்போ வெங்காயம் 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. நாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரேவி கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நல்லா திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த மசாலா ஆனியன் எடுத்து ஒவ்வொன்றா அந்த கிரேவியில் போட்டுடலாம். ஏன்னா அந்த மசாலா ஆனியனுடைய டேஸ்ட்டும் அந்த கிரேவியோடைய டேஸ்ட்டும் ஒன்றா பிளெண்ட் ஆகணும். அப்போ தான் ஃபைனல் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நான் வெங்காயம் ஃப்ரை பண்ணதுக்கு கொஞ்சம் இஞ்சி பச்சை மிளகா போடலாம். அதையும் எடுத்து அந்த கிரேவிலேயே போட்டுருந்தேன். ஏன்னா அது கடைசியாக சாப்பிடும்போது அந்த இஞ்சியோடைய ஃப்ளேவர்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் அந்த கிரேவியில் நல்லா மூழ்கிற மாதிரி லைட்டாக ஜென்டிலாக நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா வெங்காயம் தனித்தனியாக ஆகிடக்கூடாது. நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த மசாலாவெல்லாம் நல்லா ஒன்றா சேர்த்து அந்த வெங்காயத்து மேலே படுற மாதிரி மூடியை போட்டு ஜஸ்ட்டு ஒரு 3 to 5 minutes லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 4 நிமிஷம் ஆச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா பிளெண்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மசாலா அரைச்சி வச்சோம் இல்லையா, நம்ம ட்ரை மசாலா, அது என்கிட்ட கொஞ்சம் மீதி இருக்குது. அதையும் மேலே நல்லா தூவி விட்டுடலாம். இப்போ ஆனியன் மசாலா ரெடி. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஹாட்டாக சர்வ் பண்ண வேண்டியது தான். வெங்காயம் 5, ஜீரகம் 1/2 டீஸ்பூன், முழு கொத்தமல்லி 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 4, பூண்டு 10 பல்லு, கருஞ்சீரகம் 1/4 டீஸ்பூன், புளி நெல்லிக்காய் அளவு, காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், நல்லெண்ணெய், உப்பு தேவையான அளவு.
இப்போ வெங்காயத்தை வச்சு ஒரு சூப்பர் சட்னி செஞ்சு பார்க்கலாம். இது வழக்கமாக செய்கிற வெங்காய சட்னி மாதிரி இருக்குது, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இதுக்கு ஒரு பேனை வச்சு நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் முழு தனியாக போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி ஒரு ஸ்பெஷல் மசாலா ஒன்று அரைச்சிக்கலாம். இப்போ அது ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆன உடனே ஒரு 4 காஷ்மீரி மிளகா எடுத்திருக்கேன். காஷ்மீரி மிளகாலாம் நீங்கள் ஆர்டினரி மிளகாவே எடுத்துக்கலாம், ஆனால் உள்ள அந்த விதையை எடுத்துருங்க, ஏன்னா இல்லை ரொம்ப காரமாகிடும். ஏன்னா நம்ம மிளகா தூள் வேறு சேர்க்க போகிறோம் இந்த சட்னியில். இப்போ இதையும் போட்டு லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டு மிக்சியில் போட்டு ஒரு நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் ஒரு 5 வெங்காயம் எடுத்துருக்கேன். இதை தோலெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு நம்ம வாஷ் பண்ணி இதை நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வெட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டவ்வை கொளுத்தி ஒரு பேனை வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எண்ணெயில் ஒரு 10-12 பூண்டு உரிச்சு வச்சுக்கிறேன். இதை போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பட் ரொம்ப ஃப்ரை பண்ணிடாதீங்க, எல்லாம் பூண்டோட ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாகிடும் வெங்காயத்தோட. இப்போ பூண்டை ஓரளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த 5 வெங்காயத்தையும் இதில் போட்டு அதையும் நல்லா நம்ம சாட்டே பண்ணலாம். பட் ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை, ஓரளவு டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் பண்ணாலே போதும். இப்போ வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நெல்லிக்காய் சைஸோட கொஞ்சம் சின்னதாக நம்ம ஒரு புளி எடுத்துக்கலாம். இந்த புளியும் இதில் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம், ஏன்னா அந்த புளிப்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சட்னிக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விட்டு நம்ம பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வதக்கிறதுக்கு ஸ்டவ்வை கொளுத்தி ஒரு கடாயை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கடாய் ஹீட் ஆனவுடனே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெயில் வதக்கணும்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சட்னி. இப்போ இந்த எண்ணெய் ஹீட் ஆனவுடனே ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் உளுந்து, முழு உளுந்து இருக்குல்ல, அதையும் போட்டு தாளிச்சிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தி, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் போட்டு நம்ம சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு இது வெடித்து வந்த உடனே 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறேன். இது வெறும் கலருக்கு, காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஏற்கனவே நம்ம மிளகா சேர்த்துருக்கோம். உடனே நம்ம என்ன பண்ணிடணும், இந்த வெங்காயம் பூண்டு பேஸ்ட்டை இதோட சேர்த்து நாம் வதக்க ஆரம்பிச்சிடணும். ஃப்ளேமை சிம்லேயே வச்சுங்க. இந்த பேஸ்ட்டை எவ்வளோத்துக்கு நீங்கள் வதக்குறீங்களோ அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டு கூடிக்கிட்டே போகும். நல்லா சாட்டே பண்ணிடுறேங்க. அது அதே மாதிரி எவ்வளோத்துக்கு வதக்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாது, நிறையா நாள் வச்சு சாப்பிட்லாம், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஓரளவுக்கு இந்த இது பாருங்கள், நல்ல திக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா ஒரு ஸ்பெஷல் மசாலா, ட்ரை மசாலா, அந்த மசாலாவை இதை போட்டு இந்த மிக்சரோட நல்லா நீங்கள் வதக்கணும். ஏன்னா அந்த சட்னி செஞ்ச பிறகு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். அதுக்காக நீங்கள் எவ்வளோத்துக்கு வதக்குறீங்களோ அவ்வளோத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா திக்காகிடுச்சு. இப்போ கொஞ்சம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அந்த வாட்டர் கூட நம்ம அரைச்சி அந்த மிக்சிலே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அலசி அந்த தண்ணியை ஊற்றி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இந்த சட்னி ரொம்பவே ஸ்பெஷல், இது எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். இந்த நேரத்தில் கொஞ்சம் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், அவங்க எவ்வளோ டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி ஆட் பண்ணிங்க. இந்த சட்னி நீங்கள் வந்து சப்பாத்தி, பூரி, சாம்பார் சாதம், புளி சாதம், எலுமிச்சம்பழம் சாதம், தயிர் சாதத்துக்கு சூப்பராகவே இருக்கும், கேட்கவே வேண்டாம். இதை வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ இந்த ஸ்பெஷல் ஆனியன் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் காலையில் இட்லி தோசையில் ஆரம்பித்து ராத்திரி சாப்பாடு வரைக்கும் சாப்பிட்லாம். எங்கேயா ட்ராவலிங் போகிறீங்களா, அதுக்கு கூட நீங்கள் எடுத்துகிட்டு போய் சப்பாத்தி, பூரி, இட்லி தோசையோடு சாப்பிட்லாம். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எப்போ வேணுமோ இஷ்டம் போல் சாப்பிடுங்க. சாம்பார் வெங்காயம் 1/4 கிலோ, கிராம்பு 5, மிளகு ஒரு 10, பீட்ரூட் பாதி, இஞ்சி ஒரு துண்டு, பச்சை மிளகாய் 3, வினிகர், உப்பு தேவையான அளவு. மூணாவது ரெசிபி சாம்பார் வெங்காயத்தை வச்சு ஒரு இன்ஸ்டன்ட் பிக்கிள் செஞ்சு காட்ட போகிறேன். எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபி இது. இது நம்ம ஸ்டவ்வை கொளுத்தி ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுறலாம். தண்ணி லேசாக கொதிச்சு வரும்போது ஃப்ளேவருக்காக ஒரு 8-10 மிளகு, ஒரு 4-5 கிராம்பு போட்டு அதையும் சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு பாதி பீட்ரூட்டை இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன், இதையும் தண்ணியில் போட்டு அந்த கலர் நல்லா தண்ணியில் இறங்குற வரைக்கும் கொதிக்க விடுங்க. இப்போ
பாருங்கள் பீட்ரூட்டோடைய கலர் நல்லா இறங்கிருச்சு, தண்ணியில் நல்லா ரெட் கலர் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த கிராம்பு இந்த மிளகோடைய ஃப்ளேவரும் இதில் இறங்கியிருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி தண்ணியை கொஞ்சம் ஆற விட்டுடலாம். நான் இப்போ ஒரு 1/4 கிலோ சாம்பார் வெங்காயம் எடுத்துருக்கேன். நீங்கள் நார்மல் வெங்காயம் சின்ன சைஸ் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். தோலெல்லாம் சீவிட்டு நல்லா நீங்கள் இந்த மாதிரி கத்தி எடுத்து ஒரு ப்ளஸ் மாதிரி கட் பண்ணிங்க. பட் ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, முக்கால்வாசி கட் பண்ணால் போதும். ஏன்னா அந்த கலர் அந்த ஃப்ளேவர்லாம் இது உள்ளே இறங்கணும், அதுக்காக தான். இந்த மாதிரி ஐட்டம்லாம் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் கொடுப்பாங்க. இது ஒரு பிக்கிள் மாதிரியும் சாப்பிட்லாம், சாலடுக்கு கொடுப்பாங்க. நார்த்தில் போனீங்கன்னா எல்லா டாபாலுமே இது அவைலபிளாக இருக்கும். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ஆனியன் வேறு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொருள் இது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது. உங்களுக்கே தெரியும், ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது. இது பிளட் சுகரு கொலஸ்ட்ராலை வந்து ரெடியூஸ் பண்ணும். ரொம்ப சூப்பரான மெடிசன் இது. இப்போ வெங்காயத்தெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ நாம் ஒரு கிளாஸ் பாட்டில் இல்லைன்னா ஜார் எடுத்துக்கலாம். அது எல்லாத்தையும் போட்டு வைக்கணும் இல்லையா? இப்போ இந்த ஜாரில் நம்ம வெட்டி வச்ச அந்த வெங்காயத்தெல்லாம் உள்ளே போட்டுடணும். இது கூடவே நான் என்ன செய்கிறேன், ஒரு துண்டு இஞ்சியும் நீட்டாக வெட்டியிருக்கேன். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் வெட்டிக்கலாம். அந்த இஞ்சியும் போட போகிறேன், ஒரு 2-3 பச்சை மிளகாவும் போட போகிறேன் காரத்துக்கு. ஏன்னா அது பிக்கிள் மாதிரியும் இருக்கும், சாலட் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம உள்ளே போட்டு நம்ம அந்த பீட்ரூட் கொதிக்க வச்ச தண்ணியை இதில் 1/4 ஊற்றிக்கணும். அந்த ஜாரில் எவ்வளோ பெரிய ஜார் எடுத்தாலும் அதில் 1/4 ஊற்றிங்க. நீங்கள் அந்த பீட்ரூட் துண்டியும் இதிலேயே போட்டு வைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எனக்கு இந்த கிளாஸ் பாட்டிலில் இடம் இல்லை, அதனால் நான் போடல. இப்போ இந்த பீட்ரூட் தண்ணியை நான் இதில் ஊற்றுறேன் பாருங்கள். இது 1/4 இருக்கணும். இது வந்து நம்ம ஒரு 24 ஹவர்ஸ் ஆக்சுவலி அப்படியே ஊற வைக்கணும். இதை அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ இதில் நாம் சால்ட் ஆட் பண்ணணும். சால்ட் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சால்ட் போட்டு இந்த பாட்டிலில் மீதி ஒரு 1/4 பாகம் காலியாக இருக்குல்ல, இதில் வந்து நான் வினிகர் ஆட் பண்ணுறேன். வினிகர் நீங்கள் நார்மல் இந்த ஒயிட் வினிகர் ஆட் பண்ணலாம், இல்லை ஆப்பிள் சைடர் வினிகர் இருந்தால் அது ஊற்றிக்கலாம். இதெல்லாம் ஊற்றி இந்த பாட்டில் நல்லா ஷேக் பண்ணி இந்த வெங்காயம் அந்த லிக்விடில் ஃபுல்லாக மூழ்கி இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இப்போ அந்த பச்சை மிளகாலாம் அந்த வினிகரில் நல்லா மூழ்கி இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இப்போ நம்ம மூடி போட்டு நல்லா ஏர் டைட் மூடியாக இருக்கட்டும். இதை போட்டு ஒரு 24 ஹவர்ஸ் அப்படியே வச்சிடலாம். இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நம்ம நாளைக்கு திறந்து பார்க்கலாம். நேற்று வச்ச ஜாரை நீ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? அது பார்க்கும் போதே எனக்கு வாய் ஊறுது, எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குது. அப்படியே பச்சை மிளகாலாம் எப்படி ஊறி இருக்குது பாருங்கள். இப்போ வெங்காயம் எப்படி ஊறி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ரெட் கலராக உள்ள வினிகரோட நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். இதை வச்சு சாப்பிட்டோம்னா சப்பாத்தி பூரியோடு, இது நார்த்தில் சாப்பிடுவாங்க இதோட. நாம் வந்து நம்ம ஊரில் இந்த பழைய சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அமிர்தமாக இருக்கும். இந்த பச்சை மிளகா, அந்த இஞ்சி, அதில் நம்ம ஊற வச்ச பீட்ரூட்டு எல்லாத்தையும் சாப்பிட்லாம். ஊறுகாய் மாதிரியே அந்த டேஸ்ட்லேயே இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு வெங்காயத்தை எடுத்து சாப்பிட்டுட்டேன், என்னால் அடக்க முடியல, அட்டகாசமாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ என்ன செய்யலாம், இந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம், இந்த வாட்டரை அப்படியே வச்சுக்கலாம். இதில் உள்ள வெங்காயம்லாம் நம்ம சாப்பிட்டு முடிச்ச உடனே இன்னொரு செட்டு வெங்காயத்தை இந்த மாதிரி வெட்டி ஒரு நாள் ஊற போட்டு அதை திருப்பி சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை நம்ம இந்த வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் செஞ்சு காட்டின இந்த 3 ரெசிபியுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லாத நேரத்தில் வெறும் வெங்காயத்தை வச்சு இவ்வளோ கூட செய்ய முடியுமான்ற ஒரு ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. இதை சாப்பிட்டு பாருங்கள், டெஃபினட்டாக நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவை. ஓகே, இன்னொரு புது டிஷ்ஷோடு உங்களை மீட் பண்ணுறேன். until then, good day.